ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னுடைய அனுபவம், நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, புது மிஷின் ஜாக் எஃப்ஐ வாங்கினதுக்கப்புறம் எனக்கு இருந்த சின்ன சின்ன அனுபவம் என்ன அப்படின்னா, பழைய மிஷின் பெடல் மிஷினில் மோட்ரு வச்சு சின்ன மிஷின் வச்சுருந்தேன். அப்புறம் இது வாங்கினதுக்கப்புறம் என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் வித்தியாசமாக. அந்த ஸ்டிச்சிங் மெத்தடு சின்ன சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஃபுட்டு இருக்குல்ல, இது பழைய மிஷினில் மேலே மூவ் பண்ணணும் அப்படின்னா பின்னால் ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக்கை நம்ம மேலே தூக்குறோம் அப்படின்னா இந்த ஃபுட்டு மேலே எழும்பும். பட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த தொடை தட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு அது வித்தியாசமாக இருந்துச்சு. இது நம்ம காலை வச்சு யூஸ் பண்ணி தான் இதை நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த மேலே இருக்க அந்த ஃபுட்டு மேலே எழும்புது. இது எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் அதை கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பட்டு சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் அந்த தையலை டபுள் ஸ்டிச் போட்டு முடிப்போம்ல, எண்டு ஸ்டிச் போட்டு. அந்த எண்டு ஸ்டிச்சுக்கும் சேம் அதே இதில் இருக்க அந்த லாக்கை தூக்கிட்டு நம்ம துணியை முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஸ்டிச்சை நம்ம போடுவோம். பட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கீழே மூவ் பண்ணோன்னா ஸ்டிச்சிங் ரிவர்ஸில் போகுது, திரும்ப எடுத்துட்டோன்னா அது ஃப்ரண்டில் வருது. ஆனால் ஸ்டிச்சிங் செம்ம ஸ்மூத்தாக நல்லா இருந்துச்சு. தைக்கிறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஆனால் என்னென்னா, அதை தைக்கும்போது நமக்கு அது வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வேறு மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதில் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, மிஷின் வாங்கும்போதே ஒரு நீடில் போட்டு கொடுத்துட்டாங்க. நான் அதே நீடிலில் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு அது பிரேக் ஆகிடுச்சு. ஒரு ஸ்டோனில் இது பண்ணி உடஞ்சிருச்சு. உடஞ்சதும் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த மிஷினில் சப்பட்டை நீடில், ஒரு சைடு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும்ல, அந்த நீடில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அது ஈஸியாக நான் மாட்டிடுவேன். இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா உருண்டை மிஷினு, உருண்டை ஊசி. அது எனக்கு மாட்ட தெரியல. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி மாட்டினேன். மாட்டிட்டு ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறேன். அது எனக்கு தையலே விழலை. கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா தையல் அருந்து போகுது. நான் என்ன செய்கிறேன், மிஷினில் உள்ளவங்களுக்கு, மிஷின் கம்பெனிக்கு கால் பண்ணி, இது இந்த மாதிரி அருந்து போகுது ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க வீடியோ காலில் வாங்க, நாங்கள் அதை சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க இந்தந்த மாதிரி நூல் டைட்டாக இருக்கா பாருங்கள், இப்படிலாம் சொல்லிவிட்டு கடைசியில் ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் நீடில் ஜூம் பண்ணி எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜூம் பண்ணி நீடில் நான் எப்படி மாட்டியிருக்கேன்னு ஜூம் பண்ணி அனுப்புனேன். அனுப்பும்போது அவங்க நீடில் நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்க, அதை கொஞ்சம் சரி பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கு தெரியல, மாட்ட தெரியல. நான் அவங்ககிட்டயே கேட்குறேன் எப்படி அப்படின்னு சொன்னால், இல்லை நாங்கள் நாளைக்கு வேணால் டெமோ வரோம், நீங்கள் ஒரு 200 ருபீஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்பா, ஒரு நீடில் மாட்டுறதுக்கு 200 ருபீஸா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, நம்மளே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு யூடியூப்பில் பார்த்தா ஒரு ஷார்ட்ஸில் ஒருத்தவங்க செம்ம தெளிவாக இப்படி தான் இந்த நீடில் மாட்டணும் அப்படின்னாங்க. எப்படி அப்படின்னா, அந்த உருண்டை நீடிலில் நல்லா கூர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடு லைட்டாக ஒரு கோடு இருக்கும். அந்த கோடு நம்மளோட லெஃப்ட் சைடு வர மாதிரிக்கு வச்சு அதில் மாட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. 2-3 வீடியோ பார்த்தேன், எனக்கு ஒன்றுமே கிளாரிட்டி இல்லை. ஒருத்தங்களோட வீடியோ செம்ம கிளாரிட்டி. ஓகே, யூடியூப் நமக்கு நல்ல யூஸாக தான் இருக்குது. நான் மாட்டினா செம்மையாக தைக்குது. இந்த நீடில் மாட்டுறதுக்கு 200 ருபீஸுக்கு டெமோக்கு வராங்களாம். என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி, ஓகே, இது எனக்கு ஃபஸ்ட்டாக கிடைச்ச ஒரு அனுபவம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி மிஷின் வாங்கி அனுபவம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.